நாங்கள் இந்திய அரசியல் சட்டத்தை மதிக்கின்றோம், ஜனநாயகத்தை மதிக்கின்றோம். அதனால்தான் எங்கள் உரிமைக்காக ஜனநாயக வழியில இன்றைக்கு குரல் கொடுக்கின்றோம். நம்முடைய இந்த குரல் ஒன்றிய பாசிச பாஜக அரசினுடைய காதுகள்ல விழ வேண்டும். நம்முடைய உரிமைகளுக்கு அவங்க மதிப்பளிக்க வேண்டும். இல்லைன்னா தமிழ்நாடு இன்னொரு மொழி போரை சந்திக்கவும் தயங்காது. வணக்கம் மக்கள். இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா மொழிப்போர், மும்மொழி கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. 3 மொழி வேணும். ஒரு ஸ்கூல் படிக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே எஜுகேஷன்ல தாய்மொழி தமிழ் இருக்கும். அடிஷ்னல் லாங்குவேஜா இங்கிலீஷ் ஹிந்தி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மும்மொழி கோட்பாடுனா தமிழ் எப்படி கம்பல்சரி இருக்கோ அதே மாதிரி ஹிந்தியும் கம்பல்சரி, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இல்லை வேற லாங்குவேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வரணும்னு சொல்றாங்க. ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படாத ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, ஒரு ரூமர்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது எங்கேயுமே அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியான்ற ஒரு நாடு ஒரு பல தரப்பான மொழிகள் கூடிய ஒரு நாடு. எந்த மொழி ரொம்ப பழமையான மொழின்னு தேடி போனாங்க அப்படின்னா முதல் தமிழ் வரும், ரெண்டாவது சமஸ்கிருதம் வரும். அப்படி பார்த்தா இந்தியாவோட மொழி அப்படின்னா சமஸ்கிருதம், தமிழ் இது ரெண்டாவதா இருக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கு. சமஸ்கிருதம்ன்றது பேசு பொருள் கிடையாது, தமிழ் தான் பேச்சு பொருள். அப்போ தமிழ் தான் இந்தியாவோட நேஷனல் லாங்குவேஜா மாறி இருக்கணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லேண்டில் மட்டும் பேசிட்டு இருக்காங்க, அதுவும் தடுமாறி பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுமே எடுத்துக்கோங்க, நான் பேசும்போது எத்தனை டைமிங்ல இங்கிலீஷ் உள்ள கலந்து வருது, ஆங்கிலம் கலந்து தான் பேச முடியும். தூய தமிழ்லாம் பேசுறது நல்லா இருக்காது, ஃபன்னா இருக்கும். ஸோ அது நல்லா செட் ஆகாது, மாறிடுச்சு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி தமிழ் தன்னை தகவமைச்சு கொண்டு போயிட்டே இருக்கும். அதனால தான் அது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால இதில் கொஞ்சம் கலப்பு இருக்கத்தான் செய்யுது. பட் இது சரின்னு நான் சொல்ல வரல, தப்பு தான். இதை ஒரு மொழி போரா கொண்டு வரலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. 1937ஆம் ஆண்டுல ஸ்டார்ட் பண்ணது. 88 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா 88 ஆண்டுகளுக்கு அப்புறம் திருப்பி இந்த ஹிந்தி ஆக்சுவலாக ரொம்ப நாள் முன்னாடியே ஆரம்பிக்க வேண்டியது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு போஸ்ட்லாம் போட்டிருந்தோம். இங்கே என்னன்னா இவங்களுடைய ஒரு அஜெண்டாலாம் 1 இயர் தள்ளி போட்டுட்டு இருக்கானுங்க. ஸோ அதை நல்லா கவனிச்சுட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம பேசக்கூடிய விஷயம் தான் மொழிப்போர். இதை வச்சு ஒரு பஞ்சாயத்து வரப்போகுதுன்ற மாதிரி பல அரசியல்வாதிகள் எல்லாருமே ஒருங்கிணைந்து பேசுறாங்க, பிஜேபியை தவிர. பிஜேபி சென்ட்ரல் சப்போர்ட்ல நிற்கிது, ஹிந்தி வேணும்னு சொல்லிட்டு இருக்கு. ஹிந்தி வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு ஏகப்பட்ட பேர். ஆல்ரெடி ரகுதாத்தான்னு சொல்லி நம்மளுடைய கீர்த்தி சுரேஷ் நடிச்ச ஒரு படம் அவங்க பார்த்துருப்பீங்க, சம்பந்தமே இல்லாமல் ரிலீஸ் பண்ணப்பட்ட படம். அந்த படம் இப்போ மீம் டெம்ப்ளேட்டாக மாறிக்கிட்டு இருக்கு. ஏகப்பட்ட படங்கள் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்ற டைலாக்லாம் பேசக்கூடிய ஆட்களோட ஃபேமிலியில் எல்லாருமே மும்மொழி கொள்கை இங்கிலீஷ்லாம் படித்து வெளிநாடுகளில் தான் படிச்சுட்டு வராங்க. வெளிநாட்டில் என்ன தமிழ் வழி கல்வியாக படிச்சுட்டு இருக்காங்க. அப்போது உங்கவுங்க வீட்டில் காசு பணம் இருக்கவங்கலாம் எல்லாருமே படித்து உங்களுக்கு தேவையான குளோபல் நாலேஜை வளர்த்துக்குவீங்க. சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குளோபல் நாலேஜ் வளரக்கூடாதா, ஹிந்திகள் தெரிஞ்சுக்கூடாதா, 3 மொழி கற்றுக்கூடாதா? இதுதான் சென்ட்ரலோட தரப்பு. மக்களுக்கு இங்கே ஆதரவாக யாரும் பேசலை. அப்படி மக்களுக்கு ஆதரவாக பேசியிருந்தாங்கன்னா இங்கே தமிழுக்காக பேசிக்கிட்டு இருக்க கூட்டங்கள் யாரை வேணால் எடுத்துகிட்டு போங்க. யார் தமிழ் வாழ வச்சுட்டு இருக்கா? அவங்க நடத்திக்கிட்டு இருக்க காலேஜ், ஸ்கூல்ஸ் இதெல்லாம் எங்கே தமிழில் இருக்குது? எல்லாம் சிபிஎஸ்சி ஸ்கூல் தான் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இவங்களும் நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோஸ் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மொழி போர். தமிழ் ஆள் யாருன்னா இருக்கே இதில்? இவனை தவிர மிச்சம் வண்டியில் இரு. ஹிந்தி திணிப்பு இந்த அரசு, தமிழ்நாடு அரசை மிரட்டிலாம் பணிய வைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. யாரை மிரட்டி யாரை பணிய வைக்க போகிறாங்கன்னு தெரியல. இல்லைங்க, ப்ராப்பர்ட்டி காமெடி பேசினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைமிங்கில் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, கருப்பு சட்டை போட்டு வந்துட்டோம் பிஜேபின்றாங்க, துண்ணூறு வச்சுட்டு வந்திருக்கோம் தமிழ் தேசியம்ன்றாங்க, துண்டை போடு பிஜேபின்னு சொல்லிட்டு போவாங்க. என்ன இப்போ குறைஞ்சிட போகுது? ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாரும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மிரட்டியோ உருட்டியோலாம் பணிய வைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. யார் மிரட்டுறா, யார் உருட்டுறா? உங்களுக்கு ஐடி ரைடு விட்டாலே போதும் உங்களை மிரட்டுறதுக்கு. எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் மொழியை வச்சு உங்களை மிரட்டணும்? மொழிக்காக போராட்டக்கூடிய தியாகிகளா நீங்கள்? தமிழுக்காக வாழ்ந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க உங்கள் கலைஞர் அவர்கள் இருக்காங்கல்ல. ஸோ ஓகே, அவர் தமிழுக்காக நிறையா தொன்றாட்டியிருக்கார், திருக்குறளுக்குலாம் உரை எழுதியிருக்கார். ஓகே, எல்லாமே ஓகே தான், அக்செப்ட் பண்ணிக்கலாம். தமிழுக்காக அவர் தொன்றாட்டியிருக்கார், எல்லாமே இருக்கட்டும். தமிழ் இங்கு வளர்ந்துருக்கா? அதான் மேட்ரு. நீங்கள் அரசியல்வாதிகள் மட்டும் பேசக்கூடிய தமிழ்கள் மட்டும் வளர்ந்துருக்குன்னு நினைக்கக்கூடாது. அரசியல் மொழியாக தான் இது இருக்குது தவிர பொதுமக்கள் இது தமிழ் கரெக்டாக பேசுகிறாங்களா? நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். இந்த தமிழ் புலமையை பேசுகிறவங்க, பட்டிமன்றத்தில் பேசுகிறவங்க, இந்த மேடை பேச்சுகள், அரசியல் பேச்சுகள் இதில் மட்டும்தான் அந்த தமிழ் ஓரளவுக்கு இருக்கே தவிர மற்ற எல்லா இடங்களிலும் நம்ம பேசக்கூடிய யூடியூப்பில் இருக்கட்டும், சோசியல் மீடியா இருக்கட்டும், ஸ்கூல், காலேஜ் எல்லா இடத்துலையும் பாருங்களேன், தமிழ் என்றது ஒரு கலப்பு மொழியாக தான் இருக்குது. இங்கிலீஷ், ஹிந்தி, சமஸ்கிருதம் எல்லாம் கலந்து தான் பேசிகிட்டு இருக்கோம். தமிழ்ன்றது இப்போ பியூர் தமிழ் கிடையாது. பியூர் தமிழ் வேணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கொண்டு வர முடியாது, அது நல்லாவே தெரியும். பட் இருக்க தமிழை காப்பாற்றி வச்சுக்கிறதுக்கு என்ன வேலை பார்த்தீங்க?
உங்க அரசியலை தவிர்த்து, அரசியல் லாபத்தை தவிர்த்து, திராவிடம் இதெல்லாம் தூக்கி போட்டு தமிழனுக்காக நிக்கணும். தமிழர்கள் கட்சின்னு சொல்லி வச்சிருந்திருக்கலாம். நீங்க தான் அத கொண்டு வந்திருக்கணும். அதாவது இந்த திராவிடன்றவங்க தமிழுக்காக போராடின இவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஹிந்தி எதிர்ப்பு முன்னாடி நின்று வழி நடத்துறவங்க. சாதாரணமா நடந்துச்சு மக்களா. அத எடுத்து வழி நடத்திட்டாரு நம்மளுடைய ஈவேரா. இத உடனே பிம்பம் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்க. நீங்களே பண்ணீங்களே வச்சுக்குவோம். எல்லா கிரெடிட்டும் உங்கள்ட்டயே குடுத்துர்றோம். என்ன பண்ணியிருக்கணும்? தி.க. கட்சின்னு உருவாக்காம, திராவிட கட்சிகள் உருவாக்காம, தமிழர்களுக்கான கட்சி. அப்படிதான் ஆரம்பத்துல உருவாக்கப்படுது. அப்புறம் தான் பட்டிடிங்கினி பார்க்கப்படுச்சு. தமிழர் கட்சின்றது உங்களுக்கு நெருடலா இருக்கு. ஏன்னா நீங்க பிறமொழியாளர்கள். அங்க இருக்க மிகப்பெரிய மந்திரிகள், முக்கியமான ஆட்கள் எல்லாருமே பிறமொழியாளர்கள். இது இல்லைன்னு எவனுமே சொல்ல முடியாது. சரி, பிறமொழியாளரா இருந்தா தமிழுக்காக அவங்க தொண்டாற்றுறாங்களே, ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். என்ன தொண்டாற்றுனீங்க? எல்லா காலேஜும் உங்கள்ட்ட இருக்க காலேஜ், ஸ்கூல் எல்லாமே சிபிஎஸ்சி. சிபிஎஸ்சினா என்ன? அவங்களுக்கு பிடிச்ச இங்கிலீஷ் பேசவே கூடாதுங்க. எங்க வீட்ல இருக்கவங்களே மெட்ரிகுலேஷன் படிச்சிருக்காங்க. சிபிஎஸ்சிலாம் பார்த்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இங்கிலீஷ் பேசினா பிரச்சனை. ஃபைன் போடுவாங்க. நான் படிச்ச ஸ்கூல்லயே இங்கிலீஷ் மீடியம் தனியா இருந்துச்சு. அந்த ஸ்கூல்ல இருக்கவங்களுக்கு தமிழ் பேசக்கூடாது. தமிழ்ல பேசக்கூடாது. பசங்களுக்குள்ள தமிழ் பேசிக்கக்கூடாது. பேசிக்கிட்டாங்கன்னா ஃபைன் போடுவானுங்க. ஸோ இப்படித்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்கூல்கள்ல அந்த காசு கட்டி போறீங்கல்ல, பெரிய ஸ்கூல்னு சொல்லி போறீங்கல்ல, அந்த ஸ்கூல்கள்ல ஃபுல்லாக இப்படி தான் தமிழ் வாழ்ந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். ஸோ இது என்னைக்கு நீங்க மாத்துனீங்க? இது என்னைக்கு சரி பண்ணீங்க? இதெல்லாம் என்னைக்கு நடந்திருக்கா? கிடையாது. ஸோ அப்போ இதுதான் மெயின் மேட்ரு. இங்க தமிழை காப்பாத்திங்க. அதுக்கப்புறம் ஹிந்தி தமிழை அழிக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். ப்ரோ இப்போ நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நீ வடக்கனா ப்ரோ, வடக்கனுக்கு சப்போர்ட் பண்றேன். கிடையவே கிடையாது. ஆல்ரெடி இங்கே தமிழை சிதைச்சிக்கிட்டு இருக்கானுங்க திராவிடன்ற பேரில். நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், விஜயநகர பேரரசோட ஆட்சியோட கீழே இருக்க கடைசி கட்ட ஆட்கள் தான் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீ தான் முட்டாப்பையன் மாதிரி ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் காயிட்டு இருக்க. அவங்க ஆல்ரெடி உங்களை காயடிச்சு உங்களை மன்னராட்சி தான் நடந்துட்டு இருக்கீங்க. நீ தான் மக்களாட்சி நம்பிக்கிட்டு ஏதோ ஒரு மாயையில் உட்காந்து ஓட்டுட்டு இருக்க. சரி, ஓகே, டீப்பா உள்ள போகலாம். இந்த பாலிடிக்ஸை பார்க்கலாமே. இவர் ஏடிஎம்கே சப்போர்ட் கூப்பிடுறாரு. ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்காதீர்கள், பிஜேபி பக்கம் நிக்காதீர்கள், நம் பக்கம் நில்லுங்கள், தமிழுக்காக நில்லுங்கன்னு சொல்றாப்புல. எடப்பாடி அவர்கள் ஏடிஎம்கேவையும் கூப்பிடுறாப்புல. நம்ம யாரு துணை முதலமைச்சர் கூப்பிடுறாரு. ஓகேப்பா, சூப்பர்ப்பா, எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்தியை எதிர்த்து சூப்பரா பண்ணிடுங்க. யூனியன் ஆஃப் சவுத் இந்தியான்னு பல ஆண்டுகள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா? ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த யூனியன் ஆஃப் சவுத் இந்தியானா என்ன? அனைத்து கட்சிகளும் அனைத்து மாநிலங்களும் ஒன்று திரண்டு நின்று நார்த் இந்தியாவை எதிர்க்கும். அதுக்கு ஒரு இது விதையா இருக்குன்றது என்ன சொல்றாரு? அடுத்த நியூஸை கவனிச்சிங்களா? இன்னொரு மொழி போரை சந்திக்கிறதுக்கு தயங்க மாட்டோம்னு சொல்றாங்க. யாருக்காக மொழி போருக்கு சண்டை போட போறீங்க? மக்கள் எல்லாம் அவன் பாட்டுக்கு சகஜமா அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். சிபிஎஸ்சி படிக்கிறான், ஹிந்தி படிக்கிறான், தேவையானவன் அவன் படிச்சுட்டு போயிட்டே இருக்கான். இங்க யாருமே யாரையும் திணிக்கல. யாரும் அப்படியே நீங்க திணிச்சாலுமே எவனும் ஏத்துக்க மாட்டான். இப்போ நானே போறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்கூல்ல ஒரு குழந்தைய சேர்க்கிறோம் அப்படின்னா அங்க ஹிந்தி கட்டாயம் சொன்னா எங்களுக்கு தேவையில்லை. என் பிள்ளைக்கு அது பிடிச்சிருந்தா படிக்க போகுது. உங்களுக்கு என்ன? உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறோம், என் பிள்ளைக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கொடுங்க. இதுதான் பேசணும். எல்லாரும் வீட்லயே தான் பேசுறாங்க. இல்ல ஹிந்தி படிச்சுக்கிறா அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா படிச்சுட்டு போட்டோம். உங்களுக்கு என்னையா பிரச்சனை? தமிழ் நீங்க வாழ வச்சீங்களா? இங்க ஆளக்கூடிய ஆட்சியாளர்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கலாம் தமிழுக்கு என்ன தொண்டாற்றுனீங்க? கவர்மெண்ட் ஸ்கூலோட கட்டிடம் இடிஞ்சு விழுகுது. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ட்டு ஓடுறாங்க எல்லாரும் பிரைவேட்டுக்கு. அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிரைவேட் ஸ்கூலுக்கு அளவுக்கு நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்தீங்க அப்படின்னா அங்க இருக்க டீச்சர்ஸ்லாம் பயங்கரமான எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு கவர்மெண்ட்டுக்காக இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சு தான் வருவாங்க. நாலேஜான பர்சன்ஸ் தான். அந்த நாலேஜான பர்சனுக்கு கரெக்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ப்ரொமோஷன் நல்லா பண்ணி நல்லா நீட்டா வச்சிருந்தீங்க அப்படின்னா, தண்ணி இல்லாம பக்கத்துல இருக்க ஏரியில ஊத்து தண்ணியை மோந்து குடிச்ச நியூஸ்லாம் நம்ம போட்டிருந்தோம், பார்த்துருப்பீங்க. இந்த லெவலுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்துச்சுன்னா அப்போ பிரைவேட் ஸ்கூலுக்கு ஆட்டோமேட்டிக்கா போகத்தானே செய்வான். நீங்க என்ன பண்ணிருக்கணும்? தமிழை காக்கக்கூடிய ஆட்கள் தமிழ் மீடியத்துல படிங்கன்னு சொல்லி தமிழ்ல இவ்வளவு சலுகை இருக்கு, தமிழுக்கு இது பண்றோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாருங்க எப்படி வச்சிருக்கோம், அமெரிக்கா மாதிரி வச்சிருக்கோம். அமெரிக்கா எஜுகேஷன் கொடுக்குற மாதிரி அவ்வளவு தூய்மையா பியூரா வச்சிருக்கோம். கக்கூசு போனா இப்படி போக வேண்டியது இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் பாரு, செக் பண்ணி பார்த்து தெரியும். ஸோ இந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. இதை தானே நீங்க மாத்திருக்கணும். இதை நீங்க மாத்திட்டு தமிழ் காக்கா தமிழுக்கு வெறியுண்டதேங்க நின்றுக்கணும்ல. உங்க வீட்டு பிள்ளை எல்லாருமே சிபிஎஸ்சி எல்லாம் படிக்கிறாங்க. அன்பில் மகேஷ் இருக்காருல்ல, அதுக்கு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி நான் ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கேன். என்னோட இரண்டாவது மகன் தமிழ் தான் பாடம் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறாரு. எதனால் அவர் சொன்னாருங்கிறதுக்காக சொன்னார். 6ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் பாடத்தை படித்து கொண்டிருந்தவர் 7ஆம் வகுப்பு வரும்பொழுது அவர் என்ன சொன்னார்னா, அவர் யூனிக் லாங்குவேஜ் நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமான்னு சொல்லும்போது நான் சொன்னேன், தமிழ் மாதிரி வராது, சரி ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லும்போது அதுதான் அவர் சொல்லியிருப்பார், ஃப்ரெஞ்சு ரொம்ப டஃப் அப்படின்னு. இப்போ 8வது திருப்பி அவர் தமிழ் லாங்குவேஜ் அவங்க வந்துட்டாங்க. அவங்களோட தமிழ் டீச்சர் பேர் கூட சத்யா மேடம் தான். ஆனால் எதனால் அவர் சொன்னாருன்னு தெரியல. கேட்டபோது திடீர்னு மைக் நீட்டு கேட்கறாங்க, என்ன சொல்லுன்னு தெரியல, அதனால தான் அப்படி சொல்லிட்டுன்னு கூட சொன்னார். கவலைப்பட வேண்டாம், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தமிழ் பாடத்தை தான் அவர் படித்து பார்த்துருப்பீங்க. அன்பில் மகேஷ் யாருப்பா? கீழே டேக்லைன் போடுங்க. ஸோ இந்த அன்பில் மகேஷ் அவரோட பையனே நான் கேட்குறேன், அன்பில் பொய்யாமொழியினுடைய மகன்
தமிழே படிக்கலையே, பிரெஞ்சு தானே படிச்சிருக்காரு. நீங்க எல்லாம் தமிழ் விரோதி இல்ல? சரி, அவரோட வீடியோ கிளிப் கூட கொஞ்சம் ட்ரெண்ட் ஆச்சு பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே கல்வி அமைச்சர்களே இப்படி தான் இருக்கும்போது, கல்வி அமைச்சர் ஃபேமிலியே இப்படி தான் இருக்கும்போது, இத்தனைக்கும் எடுத்துக்க தமிழ் தேசியத்தை எடுத்துக்க சீமான் வீட்லேயே பாரு, சிபிஎஸ்சி தான் படிக்க வைக்கிறாங்க, இங்கிலீஷ் தான் படிக்கிறாங்க. அவர் கிட்டார் தான் பிடிக்குமா? இலங்கையில் 10 தலை ராவணன் பற்றி கதறிக்கிட்டு இருக்கவர் யாழ் இருக்குல்ல, அந்த கிட்டார் பேராக சொல்லுவாங்க, வீணையை கற்றுக் கொடுக்கல, கிட்டார் பிடிக்குமா? இப்போ என்னன்னா அவருக்கு பிடிச்சிருந்தது அவர் பண்றாரு, ஓகேவா? இதைத்தானே எல்லா வீட்லையும் பண்றாங்க. அப்போ என்ன மற்ற வீட்லாம் நம்மளாம் தமிழ் படிக்கணும், நம்ம முப்பாட்டன் யார் தெரியுமா? முப்பாட்டன் யாருன்னு உங்க வீட்டில் உங்க பிள்ளைங்க சொல்லி கொடுத்துருக்கணும்ல. உங்க பையனே சொல்றாரு ஒரு மீட்டிங்ல, ஒரு வீடியோவில் பேசும்போது, இப்போ இப்படி பப்பெல்லாம் பேசுற, உங்க பையனுக்கே எப்படி பேசுறீங்கன்னு தெரியல. உங்க வீட்டில் அவ்வளோ லைப்ரரி புக்கெல்லாம் வச்சிருக்கீங்கல்ல, அதை உங்க பையனை படிக்க சொல்லியிருக்கணும். அவரும் பேசும்போது இங்கிலீஷ்ல தான் பேசுறாப்ல, விடால. ஸோ தான் சொந்த வீட்டையே சரி பண்ண தெரியாத ஆட்கள் தான் இங்கே அரசியலில் இருக்காங்க. இப்போ என்னன்னா, அது எப்படி தமிழ் இங்கே எங்கே இருக்குது, தமிழ் மீடியத்தில் எங்கே படிக்கிறதுன்னு கதறாரு. கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் இருக்கு, எங்க படிக்கிறாங்கன்னு குழந்தை இருக்கு. நீ எங்க என் தாய்மொழியை படிக்க நீ எங்க பள்ளிக்கூடம் வச்சிருக்க? அண்ணாமலை தமிழ் பள்ளிக்க பள்ளிக்கூடம் எங்க வச்சிருக்க? தமிழ் இல்லைன்னுலாம் கிடையாது, இருக்கு. ஆனால் அங்கங்கே ஒரு சில ஸ்கூல்கள் மட்டும் தான் நீட்டாக இருக்கும். ஒரு சில மற்ற எல்லா ஸ்கூல்லையுமே ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஸோ அரசாங்க ஸ்கூலை பற்றி உங்களுக்கே தெரியும், எல்லாருமே அரசாங்க ஸ்கூலில் கடந்து வந்தவங்க தான். யார் அரசாங்க ஸ்கூலில் கடந்து வராமலாம் இல்லை. அரசாங்கம் உதவி பெற்று இருக்கக்கூடிய ஸ்கூல் இருக்குல்ல, அது வேணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த பாதி கவர்மெண்ட் பாதி ப்ரைவேட் இதெல்லாம் கலந்து ஒரு டைப் பண்ணி ஒரு ஸ்கூல் இருக்கும்ல, அது வேணால் பெட்டராக இருக்கும் ஓரளவுக்கு. பட் ப்ரைவேட் ஸ்கூல் ரொம்ப நீட்டாக இருக்கும், கொஞ்சம் நீட்டாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ காசு வாங்குறானுங்க. அந்த காசு தான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்து தான் எல்லாம் அங்கே ஓடுறாங்க. பட் அங்கே போனால் மட்டும் அவன் புத்திசாலியாகி பிரில்லியண்ட் ஆகி மூளை மேலே பிதுங்கி வெளியே விழுந்துருமா? கிடையவே கிடையாது. சிறந்த அடிமையாக மாறுவான். இவ்வளோதான். எஜுகேஷன்றது மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும், அது வேற விஷயம். அந்த டாபிக் இது கிடையாது. பட் எந்தெந்த கட்சிகள்லாம் அதுக்கெல்லாம் பேசுதுன்னு பாருங்களேன். எல்லாம் ஒருமித்த குரலாக பேசுகிறாங்க ஹிந்திக்கு எதிராக, அதாவது நார்த் இந்தியாவுக்கு எதிராக. நம்மால் டிவிகா தலைவர் இருக்காப்புல விஜய், அவர் என்ன பண்ணுறாப்புல, அண்ணா விஜயன் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா, அவர் சொல்கிறார் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது, திணிக்கக்கூடாது அப்படின்றாப்புல. நீங்கள் ஒரு ஸ்கூல் நடத்துறீங்களா? அண்ணாமலை அவர்கள் வந்து வெளியே எனக்கே தெரியாதுரா, விஜய் ஸ்கூல் நடத்துறான்றே எனக்கே தெரியாது. நம்ம உள்ள நோண்டினப்போ அது சரியாக நோண்டாம விட்டோம் போல. ஸோ இவர் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறாராம். என்னங்கடா மனசாட்சியோட வெளியே வந்து பேசணும். எனக்கு தெரியல. இப்போ எல்லாருமே இப்போ டிஎம்கே ஃபாலோ பண்ணுற ஆட்கள் இருப்பாங்க, ஏடிஎம்கே ஃபாலோ பண்ணுற ஆட்கள், சீமான் ஃபாலோ பண்ணுற ஆட்கள் இருப்பாங்க, டிவிக்காக ஃபாலோ பண்ணுற ஆட்கள் இருப்பாங்க, அப்புறம் என்ன விடுதலை சிறுத்தைக்கு ஃபாலோ பண்ணுறவங்க இருப்பாங்க, இன்னொருத்தரும் பேசிக்கார் வைகோ. இவங்க எல்லாரும் அரசியல் கட்சியை ஃபாலோ பண்ணுற ஒரு க்ரௌட் இருக்குல்ல, இவங்க எல்லார் வீட்லேயும் பிள்ளைய சிபிஎஸ்சியில் படிக்குதுங்க. எல்லாமே ஹிந்தி இங்கிலீஷ்லாம் படிச்சுக்கிறானுங்க. எல்லாமே நீட்டாக வெளிநாட்டுக்கு போனாலும் ஹிந்திக்கு நார்த் இந்தியா போனால், ஏன்னா அடுத்த எம்பி எம்எல்ஏலாம் ஆகணும்ல, நார்த் இந்தியா கணும்னா இங்கிலீஷ் ஹிந்தி பேசி பழகிக்கணும்ல. இப்போது இவங்களுக்கு இதெல்லாம் தேவையாம். அவங்க அரசியலுக்கும் அவங்க அரசியல் லாபத்துக்கும் அவங்க பிள்ளையை வளர்ச்சி ஜென்ரல் நாலேஜ் வரணும், குளோபல் நாலேஜ் வரணும்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜும் படிக்க வச்சுருவாங்களாம். ஆனால் உங்கள் வீட்டில் மட்டும், நம்ம வீட்டில் இந்த வேடிக்கை பார்க்குறோம் பார்த்தீங்களா, என்னடா நடக்குதுன்னு நம்மளை தான் காயடிப்பாங்களாம். தமிழ் பார்த்தியா, தமிழ் அழிக்கிறாங்க, தமிழை முதல் உன் வீட்டில் காப்பாற்றுக்கடா, அப்புறம் இருக்கடா ஊரா வீட்டில் போய் காப்பாற்ற போகிறீங்க. இதுதான் பேசிக் கேள்வி. யாராவது கேட்குறீங்களா? இங்கே கேள்வி ஞானம் இருக்காது. இந்த எல்லா தலைவர்களையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள் வீட்டை போய் செக் பண்ணிப்பாரு, அவங்க பேக்ரவுண்டை செக் பண்ணிப்பாரு. எல்லாருமே நல்லா மெத்த படிச்சிருப்பாங்க, நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க, எல்லாம் இது பண்ணுவாங்க. ஆனால் இவங்க கேட்டால் தமிழை காப்பாற்றணும், அரசியல் லாபம். தமிழ்ன்றது ஒரு அரசியல் லாபம். இப்போதைக்கு தமிழ் தேசியமும் அதே தான். ஏன்னா தமிழ் தேசிய கேங்கும் அதான் பண்ணிகிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏன் இது புரிய மாட்டேங்குதுன்னு சொல்கிறேன். இவங்க லூப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கமலஹாசன் அமெரிக்கா போய் ஏஐ படிச்சுட்டு வரல, எல்லாரையும் எப்படி ஏச்சு பழைக்கிறதுன்றதை படிச்சுட்டு வந்திருக்காரு. இப்போ இங்கே இருக்க ஆட்களுக்குலாம் கமலஹாசன் இதுக்குள்ளே வந்து டிஎம்கே ஆளுங்கட்சியை மீட் பண்ணுறாரு, அவரை மீட் பண்ணுறாரு, இவரை மீட் பண்ணுறாரு, எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இதுதான் இணையதள போராளி அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு. இங்கேருந்து அமெரிக்கா பயணம் போகிறவங்க எல்லாருமே சும்மா டூருக்கோ இல்லை படப்பிடிப்புக்கெல்லாம் போகல. கோட் படத்துக்கு முன்னாடியே படப்பிடிப்புக்கு யார் அமெரிக்காவுக்கு போனது? ஒரு ஃபோட்டோ பேக்ரவுண்டில் கீழே அமெரிக்கா ஃப்ளாக்லாம் போட்டு நம்ம ஒருத்தர் டிவிகா தலைவர் ஒருத்தர் போய் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அரசியல் வீரியமாக மாற ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் கட்டளைகள் கொடுக்கப்படும், இங்கே வந்து செயல்படுத்தப்படும். நீ நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரிலாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. இங்கே இருக்க ஆட்களுக்கு யாருக்குமே சுய முடிவு எடுக்கவே முடியாது. இங்கே இருக்க அரசியல் தலைவர்கள்லாம் உடனே எடுத்து சைன் போட்டுலாம் ஒன்றும் மாற்ற முடியாது. அங்கேருந்து கட்டளை வராமல் இங்கே எதுவும் மாறாது. ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதை நம்ம சொல்லிக்கி இருக்கோம். இது உனக்கு புரியவே மாட்டுது, மண்டையில் ஏறவே மாட்டுது. உன் நரம்புக்குள்ள ஒரு நரம்பில் டிஎம்கே ஓடுது, ஒரு நரம்பில் ஏடிஎம்கே ஓடுது, இன்னொரு நரம்பில் ஓரமாக பிஜேபி ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் ஆர்எஸ்எஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் டிவிக்கா, அடுத்து விசிகா, பாஜக, என்னமோ இருக்கு. எத்தனை பேர் ஒரு இயக்கத்தை உருவாக்கியிருக்காங்க. எல்லா அர்த்தமும் ஓடுது. மொத்தமாக பார்த்தா தமிழ் தேசியம் ஓடுது, எல்லாம் ஓடுது. உனக்கு சுய அறிவுன்னு ஒன்று ஓடுதா மண்டையில்? அந்த சுய அறிவுன்னு இருந்துச்சா இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிடும். இதைத்தான் சொல்கிறேன், இந்த மேட்ரிக்ஸை விட்டு வெளியே வந்து பாருன்னு சொல்கிறோம். இந்த அரசியல் எல்லாமே உனக்கு காயடிப்பு வேலை தான்.
இவங்க அடுத்து ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுறதுக்காக இங்கே இருக்க ஒரு கட்டமைப்பை உடைச்சிட்டு புதுசாக ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும்னா ஏற்கனவே இருக்க கட்டமைப்பை உடைக்கணும். உடைக்கிறதுக்கு ஒரு சில விஷயம் பண்ணணும். குஜராத்தில் ஒரு விஷயம் நடந்துச்சு, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த விஷயம் ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சுன்றதை செக் பண்ணிப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு பூஸ்டப் நடந்திருக்கும். குஜராத்னு சொன்னோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ மொழியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயம் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இது மாதிரிலாம் ஏன் நடத்துகிறாங்க, என்ன காரணம்? ஸோ ஒரு 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 பிரச்சனையில் தான் அவங்க மீன் பிடிக்க முடியும். குழங்கிய குட்டையில் தான் மீன் பிடிக்க தெரியும் அவங்களுக்கு. ஸோ உன்னைய குழப்பி விட்டு அவன் அழகாக மீன் பிடிச்சிட்டு போயிடுவான். ஏன்னா நீ சிந்திக்க டைம் இல்லாமல் இருக்கும் போது தான் அவன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் நீ யோசிச்சு ஆமால அப்படின்னு யோசிச்சு நீ உட்கார்ற கூட அவன் வேலையை முடிச்சு சப்பனங்கால் போட்டு உட்காந்துருவான் சேரில். நீ உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அதிகாரம்லாம் அவன்கிட்ட போயிடும். அவன் அந்த கேப்பில் நீ குழம்பி அந்த சுதாரிச்சு எந்திக்கிறக்குள்ள அவன் முடிச்சிருவான். ஸ்கிரிப்டே முடிச்சு போயிடுவான். இதுதான் அவன் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். உனக்கு புரியவே மாட்டேங்குது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க 100 பேர் இல்லை 1000 பேர் இல்லை லட்சக்கணக்கான பேர் தமிழை காப்பாற்றுவதற்காக உயிர் விட நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஐயா ராசாக்களா, உயிர் விட்டதெல்லாம் போதும். நீங்க தமிழை வளர்ப்பதற்காக திராவிடம் அப்படிங்கிற அந்த பெயரை மாற்றி தமிழ் அப்படிங்கிற எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுங்க. தமிழ் வளரும். திராவிட கட்டிடக்கலை கிடையாது, அது தமிழ் கட்டிடக்கலை. திராவிட வரலாறு ஒன்று இல்லை, தமிழ் வரலாறு தான் இருக்கு. திராவிடம் இனம் இல்லை, தமிழ் இனம் தான் இருக்கு. தமிழை வளர்ப்பதற்கு திராவிடத்தை அழித்தாலே போதும், திராவிடம் அப்படிங்கிற அந்த சொல்லை அழித்தாலே போதும், தமிழ் வளரும். நான் என்ன கேட்கிறேன், தமிழை வளர்ப்பதற்காக மும்மொழி கொள்கையை நம்ம எதிர்ப்போம், அதே லெவல்ல திராவிடத்தையும் எதிர்ப்போம். புரியுதா? திராவிடத்தை எதிர்ப்பதற்கான தேவை என்ன? ஏன் தமிழ் அழிஞ்சிட்டு இருக்கு. உனக்கு எப்படி தமிழ் இப்போ ஹிந்தி வந்தால் அழிஞ்சிரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி இந்த திராவிடம் வந்ததுனால எல்லாமே திராவிடம் திராவிடம் அப்படின்னு சொல்கிறதுனால தமிழுக்கான முக்கியத்துவத்தை நாங்கள் இழந்து வருகிறோம். தமிழ் கட்டிடக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அவ்வளோ சிக்கல்? அதில் என்ன அந்த மன்னர்களை போடுறதோ, அந்த மன்னர்களுடைய பெயர்களை சொல்வதோ உங்களுக்கு என்ன சிக்கல் வந்துட போகுது? திராவிடம் அப்படிங்கிறத நீங்கள் முன்னிறுத்தும் போது இங்கே தமிழ் அழியுது. இதே தானே அவனும் செய்ய வரான். வட சென்னைக்கு வருவோம். வட சென்னை 800 இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இது எப்போ வட சென்னை படம் ரிலீஸ் ஆச்சுல அப்போவே சொன்னோம் 800 இந்த மேட்டர்லாம். இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 800 துறைமுகத்தில் எண்ணெய் கொட்டுச்சு பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கொட்டுச்சு. அப்போ அந்த இடத்துல இருக்க தண்ணிலாம் எண்ணெயை கொட்டி அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இது இல்லை, இவங்ககிட்ட மிஷின்ஸ் இல்லை. இவங்க பேசுகிறாங்க நம்மெல்லாம் அயனேஜ் காலத்தில் வாழ்ந்தோம் தெரியுமா அப்படின்றாங்க. தண்ணியில் கொட்டின எண்ணெயே எடுக்க முடியல, வாளியை வச்சு மோந்த கதெல்லாம் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வெளிநாடுகள்லாம் அது ஒரு மாதிரி ஒரு லேயர் மாதிரி போட்டு அதை உருட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க, நீட்டாக பண்ணிடுறானுங்க. அட்லீஸ்ட் அவங்ககிட்ட இருந்து ஏவுகணையெல்லாம் வாங்குறீங்கல்ல, டெக்னாலஜிலாம் வாங்குறீங்கல்ல, டாலர்லாம் கையாக மூட்டை வாங்கிட்டு வரீங்கல்ல, அது வாங்காமல் இந்த மாதிரி தொழில்நுட்பம் எப்படி ஈஸியாக அதை பிரச்சனைகளை சமாளிக்கணும். அந்த 800 துறைமுகம், அந்த கடலில் இருக்க மீனவர்கள்லாம் எவ்வளோ பிரச்சனையாக இருந்துச்சு. இது எனக்கு காரணம் என்ன? அந்த மீனவர்கள் அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துறதுக்கு ஒரு வழி இல்லை. இந்த மாதிரி இதையாவது ஒன்று கருதல் வேலையை பண்ணி விடணும். பண்ணிவிட்டா போங்கடா இந்த மீன் பிடிக்க முடியல, நான் கடல் நாசமாக போகுது, நம்ம வேறு வழிக்கு போண்டான் அவனே முடிவெடுத்து போயிடுவேன். குறிப்பிட்ட ஆட்கள் போயிடுவான். இன்னும் ஒரு சிலவங்க அந்த நிலம் சார்ந்த அந்த கடல் சார்ந்த ஆட்கள் அப்படியே உருகி இருப்பாங்க, தண்ணியிலே ஊறி போனவங்க, கடல் ராசாடான்னு இருப்பாங்கள்ல, அவங்கள மாதிரி ஆட்கள்லாம் வரமாட்டாங்க. அவங்கள மாதிரி ஆட்களுக்கு தான் அந்த வட சென்னை படம். பாப்பான்றோம் தெரியுமா? அடுத்த வருஷம் போப்பாண்டவர் நம்ம ஊருக்கு வராராம். அதுக்காக குப்பத்தெல்லாம் காலி பண்ண போறாங்க. நம்ம ஊரையும் சேர்த்துக்கிட்டு 800 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, ஃபேக்டரி கூட ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்கன்னு ஜனோண்ணா ஊரை காலி பண்ணிட்டு அவங்க எங்கன்னா போவாங்க. ரோட்டுக்கு இந்த பக்கம் ஹவுசிங் போர்டு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலயே அதை விட பெருசா கட்ட போறோம்டா, எல்லா வசதியோட. அந்த மேட்டர் அப்படி போப்பாண்டு வரனால இந்த 800 பகுதியெல்லாம் மேம்படுத்த போறாங்கன்னு சொன்னாங்க. இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் ஐயா அவர்கள் முதலமைச்சர் அப்பா என்ன சொல்றாரு, டெவலப் கொண்டு வர போறாங்க வட சென்னை. படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு, பாலிடிக்ஸ் எப்போ நடந்துச்சு, இந்த போப்பாண்டவர் எப்போ வந்தார், இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடந்த விஷயங்கள்லாம் இப்போ என்ன லூப் நடந்துகிட்டு இருக்கு, நாங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஒரு சில இடங்கள்லாம் தேவை, துறைமுகம்னா ஒரு சில இடங்கள்லாம் தேவை. ஏன்னா மேஜரான ஒரு பகுதி சாகர் மாலான்னு ஒரு திட்டம் கிடப்பில் குழி தோண்டி புதைச்சி மண்ணை முடிச்சு மூடிட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்காத, ஸ்மூத்தாக நடந்துட்டு இருக்கு. சாகர் மாலான்னு சொல்லாமல் வேற மாலான்னு சொல்லி நடத்திக்கிட்டு தான் இருக்கானுங்க. 8 வழிச்சாலை எக்ஸ்ட்ரா மாறுறது, 4 வழிச்சாலை 8 வழிச்சாலையாக மாறுறது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா கனரக வாகனங்கள், ஜெட், ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் கீழே லேண்ட் பண்ணுறது. ஃபைட்டர் ஜெட் நாங்கள் எதுக்கு அப்புறம் லேண்ட் பண்ண போகிறோம், எங்களுக்கு எதுக்கு அப்புறம், நாங்கள் என்ன அப்புறம் ஃபைட்டாக நடக்க போகுது இங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கேப்டன் அமெரிக்கா படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை மொதல் சீக்வன்ஸ் 10 நிமிஷம் பாரு. அடுத்த நாளைக்கு அந்த வீடியோ பேசுகிறேன். ஸோ அந்த மொதல் சீக்வன்ஸ் 10 நிமிஷத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியன் ஓஷனில் தான் களமே இருக்கும். இந்தியன் ஓஷன்லாம் சண்டை ஓடிட்டே இருப்பாங்க. அதாவது 2 நாடுகள், இங்கே சைனாக்கு பதிலாக ஜப்பான் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம சைனான்னு எடுத்துக்கலாம். இது சைனாக்கு ஏன் ஜப்பானாக போட்டிருக்காங்கன்னா, ஜப்பானில் என்ன நடந்துச்சு, ஹிரோஷிமா நாகசாமி, அதை மண்டல வச்சுக்கோ, ஹிரோஷிமா நாகசாமி மண்டல வச்சுக்க மெசேஜ். ஸோ அங்கே சைனாவை போட்டிருந்தீங்க அப்படின்னா, அமெரிக்கா சைனா சண்டை போட்டுச்சுன்னா உலக போர்னு அர்த்தம். எங்கே இந்தியன் ஓஷனில் எப்போ சொன்னோம் நம்ம,
அடுத்த உலக போர் நடந்துச்சுன்னா அது இந்தியாவில் சொன்னல தான் நடக்கும்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கா? அந்த படத்தில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இதில் நம்ம இந்தியாவில் சார்ந்த தலைவர்கள்லாம் காட்டியிருப்பாங்க ஓப்பனா நிறைய இடங்கள்ல. எல்லாம் வெளிப்படையாக தான் இருக்கு. உனக்கும் வெளிப்படையாக தான் காட்டப்படுது. உன் மூளை மட்டும்தான் மழுங்கப்பட்டு ஜாம்பியா வாழ்ந்துட்டு இருக்க. அந்த ஜாம்பி வைரஸ்க்கு ஆன்டிபயோட்டிக்காக தான் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணா நீ தப்பிச்சுக்குவ, விழிச்சுக்க, பொழைச்சுக்க. இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லைனா அதில் போட்டு இந்த டிஃபரன்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த சந்திக்கலாம். சொல்ல வேண்டியதான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். கேட்குற நீ தான் கேட்கணும். Who is this guy?